இல்லை இந்த டிவி கேக்கு போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் இப்படியான ஒரு நினப்பு வந்துருமா, இல்லை அவங்க பேச்சுக்கள் இப்படி மாறிடுமா, வார்த்தை கவனம் மாறிடுமா அப்படின்னு தெரியல. ராகவா லாரன்ஸ் அவர்கள் மேலே பல பேருக்கு பல நன்மைகள் இருந்துச்சு, நற்பார்வைகள் இருந்துச்சு. அவரும் நிறைய நல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். நல்ல காரியங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதுன்ற பல நல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுல இருந்தார். ஆனால் இப்போ அவருடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை நாய்க்களோட திருநாய்க்களோட ஒப்பிடுவதாக இருக்குது. இது எந்த அளவில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவர் பேசக்கூடிய செயல்கள், என்னதான் நீங்கள் ஜஸ்டிஃபை கொடுத்தாலும் மக்களை அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த பாணி கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. என்ன பேசியிருக்காரு, எது பேசியிருக்காருன்றதை இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய பேச்சுக்கள், சமீபத்தில் அவருடைய அரசியல் எதிர்பார்ப்புகள் அவர் மேலே ரொம்ப அதிகமான பார்வையை திருப்பி இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கிடையில் அவர் ஒரு வீடியோவும் போட்டு, எனக்கு அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, மக்கள் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வரேனா இல்லையா அப்படின்ற அவருடைய தெளிவான பார்வைகளை சொல்கிறார். அந்த தெளிவான பார்வைக்கு மத்தியில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், அவங்க ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கான பதில் இவர் சொல்கிறாரு. ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், போனால் தானே தெரியும் அந்த இடத்துல எப்படி இருக்குது, ஓட்ட உடச்சல் இருக்குதா, இல்லை பழுப்பில் தண்ணி வருதா, கரண்ட் வருதா அப்படின்றதுலாம் போனால் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறார். போய் பார்க்க கொஞ்சம் டைம் ஆகும், டைம் எடுத்துக்கங்க. இது வரைக்கும் ஓகே. அது வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அந்த நாய் பிஸ்கெட் போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும், அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டாக போட்டால் தான் சாப்பிடும், பிரியாணி போட்டிங்கன்னா சாப்பிடும், பிடிக்காத போட்டிங்கன்னா சாப்பிடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எப்படி ஒப்பிடுறீங்க? ஒரு நாய்க்கு நல்லது கொடுத்தா, பிரியாணி கொடுத்தா சாப்பிடும் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா நாய்களையும் யார் மக்களாக நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா? இந்த மக்களுடைய செயல்பாடுகள், இந்த மக்கள் விமர்சனம் பண்ணுறது, நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் புதுசாக ஒருத்துக்கு யாருன்னா வராங்க, தெருவுக்குள்ள யாருன்னா வராங்கன்னா குலைச்சிக்கிட்டே இருக்குன்னா, அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதை? இப்போ வந்திருக்கிற இடம் சரியில்லை, நாட்டையே கொடுத்துட்டீங்க, கொஞ்ச நாள் காத்திருக்க மாட்டீங்களா அப்படின்னா, நாட்டையே தூக்கி கொடுத்துருதா இப்போ முழிச்சுக்கிட்டு நிற்கிறோமே, அதுக்கு எதிர்த்து கேள்வி கூட கேட்கக்கூடாதா? ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருப்பீங்களா கரண்ட் இல்லாமல், ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா உங்களால்? உங்கள் செயல்பாடுகள் அப்படி இருக்குமா? நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்கய்யா, உங்கள் வேலைகளில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வாழ்வாதாரமே கஷ்டமாக இருக்கு. அவன் நிம்மதியாக உட்கார்ற இடமே இதுதான். இந்த சென்னை மாநகரம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம், பல முதலாளிகள் வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் தான். அவங்க தான் இதை சிங்கார சென்னையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு மூலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மக்கள் மேலே நல்ல பார்வை தானே இருக்குது, ஒரு நல்ல பிம்பம் தானே, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான உங்கள் செயல்பாடுகள் இருக்குது. நீ ஏன்னா இது வரைக்கும் 1008 பேர் உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்க்காக பண்ணுறாரு, பட ப்ரொமோஷனுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படின்னு பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. இப்போ நல்லது பண்ணுறவனை நீங்கள் 1008 குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ இத்தனை குறைகள் சொன்னாலுமே இல்லைப்பா, மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்காங்க. அந்த சப்போர்ட்டை உடைக்கிற விதமாக நீங்கள் பேசுனது இருக்குல்ல, நாட்டை கொடுத்துட்டாங்கன்னா கேள்வியே கேட்கக்கூடாதா? என்ன இது நீங்கள் பேசுகிறக்கூடிய பேச்சு? யார் இதை ஏற்றுப்பா? மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா? மக்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன மாதிரியான விமர்சனம்? கரண்ட் இல்லைனா கேள்வி கேட்க தான் செய்வாங்க, கரண்ட் இல்லைனா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதை எப்படி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் விடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்தையும் ஆட்டி கிழிச்சு நட்டு அத்து தள்ளிடுவேன்னு சொல்லி தானே இப்போ இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படியான ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லைப்பா புதுசு கற்றுக்கிட்டோம்னா விளையாட்டு பொம்மையா அது? இல்லை ஏதோ கேமா? ஒரு மேட்ச் தோத்தாலும் இன்னொரு மேட்ச் பார்த்துக்கலான்னு நினைக்கிறதுக்கு? இல்லை ஒரு படமா, சினிமாவா அது? சரி ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சு, அடுத்த படத்தில் தூக்கிக்கலாம், நம்ம அதில் இதில் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே நாட்டே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 டிஜிட்டில் ஜிடிபியை கொண்டு போய் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நடக்காத ஒன்று நடந்திருக்கு. அடுத்து டார்கெட் வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் அடிச்சிருவோன்னு டார்கெட் வச்சு சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? இவர் போய் கொஞ்சம் மேடையில் போய் பேசிட்டு வந்ததுக்கு மோடி அவர்கள்லாம் பாராட்டி, உலகமே பாராட்டி பேசுதான். 1.5 ட்ரில்லியன் டார்கெட்டு 31க்குலாம். அப்போ என்ன 31க்கு இல்லை, அதுக்கு அடுத்து 36க்கு
36க்கு 1.5 ட்ரில்லியன் டார்கெட் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா ட்ரில்லியனுக்கு போயிடுவோன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ட்ரில்லியன்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு இவர் வந்து உலகமே பாராட்டக்கூடிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஜிடிபியோட லெவல் இங்கே என்னவா இருக்குது, தமிழ்நாட்டோட மக்களுடைய நிலைமை என்னவா இருக்குது, இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க. சரி, அது எப்படி மக்களை நீங்கள் நாயோட கம்பேர் பண்ண முடியும்? கேள்வி கேட்குற ஒருத்தரையும் நாயோட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி? அது ஒரு நாய்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலம் போச்சு, நன்றி உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படி? அது 1008 நீங்கள் சப்பக்கட்டு கட்டலாம், ஆனால் இங்கே ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா கேள்வி கேட்க தான் செய்வான். இப்போ தண்ணி வரலன்னு சொல்லி பாதிக்கப்பட்டு கேள்வி கேட்குறான்னா நாயோட கம்பேர் பண்ணுறீங்களா? அவனை கரண்ட் இல்லைன்னு கேட்குறவன நாயோட கம்பேர் பண்ணுறீங்களா? இல்லை பெண்கள் பாதிப்பு அடையுதுன்னு கேள்வி கேட்குறோம் நாயோட கம்பேர் பண்ணுறீங்களா? கேள்வி கேட்குறவன் சும்மா கேள்வி கேட்க கிடையாது, அவன் மேலே அக்கறை வச்சு இந்த மக்கள் மீதும் அக்கறை வச்சு என்ன ஆட்சி இது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இது என்ன ஆட்சி சரி செய்யணும்னு சொல்லி கேள்வி கேட்குற மொத்த பேரும் தான் இந்த நாட்டையே செதுக்கிட்டு இருக்காங்க. சும்மா அரசியல் விமர்சனம் மாதிரி யாரும் பேசலை. படம் நல்லா இல்லைப்பா போய் பார்க்காதீங்கன்னு வெளியே வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இது கிடையாது. அந்த ரிவ்யூ கொடுக்குறவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. சினிமாவில் ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னா அது ஒருத்தனுடைய வளர்ச்சியை கெடுக்கிறது. அரசியலில் ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சிக்கான, நாட்டின் மீது அக்கறை கொண்டவன் செய்கிறது. அப்போ நீங்கள் அவங்கள எல்லாரையும் வந்து நாயோட ஒப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை, உங்களுடைய சிந்தனை எதன் வெளிப்பாடுங்கன்னு தெரியுது. ரொம்ப தெளிவாக நம்ம ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து பேசுகிறோம். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப கூட இங்கே எதிர் விமர்சனமாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல வாடகைக்கு இருந்திருப்பாங்க. வாடகைக்கு இருந்தவங்க போனப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி வருதா இல்லையான்னு பழுப்பெல்லாம் திறந்து பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த லாக் பண்ணி வச்சதை நம்ம திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாதான் அது நியாயமான ஒரு பேச்சு. நீங்கள் யாருக்கிட்டனா வாங்க, உங்கள் அரசியல் பார்வை உங்களெல்லாம் கூட்டின்னு போய் ஆட்சியில் உட்கார வச்சா என்ன நடக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இல்லையா? விமர்சனம் பண்ணுறவங்கள நீங்கள் நாயின்னு தான் சொல்லுவீங்களா? தெருநாயின்னு தான் சொல்லுவீங்களா? ஏற்கனவே நாயினால் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிருக்கு. நாங்கள்லாம் இப்போ பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னா, மக்கள் பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னா குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான். இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம எடுத்து பேசுகிறான்னா அவன் நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நீங்கள் உதாரணம் காட்டுறீங்களா? உங்கள் பேச்சுகள் அதை தான் சுட்டி காட்டுதா? எப்படி மக்களை நீங்கள் நாயோட ஒப்பிட முடியும்? அப்போ காசுக்காக, பணத்துக்காக அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்னா இந்த மக்களுக்கு எது நல்லதோ அதை கொண்டு போய் செய்யணும். இந்த மக்களுக்கான நல்லது செஞ்சால் அவங்க தாராளமாக அமைதியாக இருப்பாங்க. தொந்தரவுகள், அதாவது தீய சக்திகள், நீ அண்ணன் சொல்லக்கூடிய தீய சக்தி இல்லை, உண்மையான தீய சக்தி, தூய சக்தின்ற போர்வைக்குள்ளே வரக்கூடிய தீய சக்தி கிடையாது. உண்மையான தீய சக்தி வரும்போது அமைதியாக தான் இருக்க முடியாது, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த தீய சக்திக்கு எதிரான நாய்கள் பேச தான் செய்யும். நீங்கள் நாய்கள்னு எங்களை குறிப்பிட்டீங்க அப்படின்னா நாய்கள்னு தான் பேசப்படும். ஆல்ரெடி ஒரு ஜட்ஜு வந்து இங்கே கரப்பாம்பூச்சிங்க மூட்டை பூச்சிங்கன்னு சொன்னதுக்கு சிஜேபின்னு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த இடம் இது. தெருநாய்க்களோட மக்களை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. கேள்வி கேட்கக்கூடிய மக்களை, எதிர்த்து பேசக்கூடிய மக்களை, அதிகாரத்துக்கு எதிரான குரலை, மக்களுக்கு ஆதரவான குரலை பேசக்கூடிய மக்களை நீங்கள் நாயின்னு தான் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் அரசியல் தெளிவும் உங்கள் நிலைப்பாடும் இந்த மக்களுக்கு எப்படி போய் சேருது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் அண்ணாமலையோடு வாங்க, விஜய் அவர்களோடு வாங்க, ரஜினி அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வாங்க. ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் தானே நீங்கள். அவர் தெளிவாக வார்த்தைகளை பயன்படுத்துவார்ல. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, அதுக்கு ரஜினி அவர்கள் கருத்து சொல்கிறாரு. அப்போ கூட ரொம்ப தெளிவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். கண்ட நாயங்களை சுட்டு போட்டுல அப்படின்னு அவர் சொல்லலை. அங்கே தீய சக்திகள் இருந்தாங்க, தேச விரோத சக்திகள் இருந்தாங்கன்னு பேசுகிறாரு. அதுக்கு நேர் எதிரான கருத்துக்கள் நம்ம பேசணும். இங்கே அவர் பேசுறது சரி கிடையாது. அங்கே போராடினதெல்லாம் பொதுமக்கள். அதுக்கு எதிரான வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்னா அது அதோட சம்மந்தப்பட்டது. அவர் வார்த்தைகளில் தெளிவு இருந்தது. தேச விரோத சக்திகள்னு அரசியல் ரீதியாக பேசினார். யார் தேச விரோத சக்திகள்னு ஆளக்கூடிய வர்க்கம் யாரை சொல்லும் அப்படின்னா மக்களுக்கான குரலை எழுப்புறவங்கள தேச விரோத சக்திகள்னு சொல்லும். நீங்கள் அதையும் மீறி அலட்சியப்படுத்துற விஜயே பரவாயில்ல போல, ப்ரெஸ்ஸை கண்டுக்காமல் போகிறாரு. ஆக்சுவலாக விஜய் வீட்டில் ப்ரெஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காங்க. அவர் வருவாரா போவாரான்னு சொல்லி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் பேசிட மாட்டாரான்ட்டு. இந்த மக்கள் அவர் மேலே வச்சிருக்க கேள்வியை நம்ம கேட்டு இந்த மக்களுக்கு தெளிவான ஒரு அரசியலை கொடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு, தெளிவான ஒரு தகவலை கொடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த மீடியாக்கள்.
அதை மீறி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு மீடியாக்களை எதிர்க்க வச்சுக்கிட்டு எதிர்த்து கேட்க வேணாமா அங்கே இருக்கிற மீடியாக்கள், நான் மக்களை நாயோட ஒப்பிடுறீங்களா அப்படின்ட்டு. இன்னைக்கு தமிழை மட்டும் போட்டுக்கிறாங்கல்ல எல்லாரும். அப்போ அதனுடைய விளைவுகள் என்னவா நிற்குது அப்படின்னு பாருங்க. அதனுடைய விளைவுகள் தான். இன்னைக்கு கேள்வி கேட்காம விட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள், கேள்வி கேட்காம விட்டுருந்தோன்னே இன்னைக்கு நமக்கு ஜல்லிக்கட்டு இருந்திருக்காது. கேள்வி கேட்காம விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஹிந்தி பாடமாக்கப்பட்டிருக்கும். கேள்வி கேட்காம விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு டீலிமிட்டேஷனை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. கேள்வி கேட்காம இருந்தால் பெண்கள் படிச்சிருக்க முடியாது. ஆக இங்கே கேள்வி கேட்குறவங்கள நீங்கள் நாயின்னு தான் மென்ஷன் பண்ணுவீங்கன்னா அந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதிகாரத்துக்கு எதிரான குரல் ஓங்கப்பட்டு ஒழிச்சப்பட்டுட்டே தான் இருக்கும். அதிகாரத்துக்கு எதிரான குரல்களை நீங்கள் நாயின்னு மென்ஷன் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அரசியல் வருகை, அரசியல் தெளிவு, அரசியலில் நீங்கள் வைக்கக்கூடிய பார்வை என்ன? இந்த மக்கள் உங்கள் மீது விமர்சனம் வச்ச அவர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? எங்களுக்கு இந்த தெருவில் தண்ணி வரல அப்படின்னு உங்கள் வாசலில் நின்று நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க, உங்கள் வாசலில் நின்று கேட்டாங்க, இந்த அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி உங்கள் வாசலில் நின்று மக்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நாயாக தான் பார்ப்பீங்கன்றது ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன பெரிய மாற்றம், என்ன மாற்றம் இங்கே நிகழ்ந்திருக்கு? உங்கள் புத்திக்குள்ளே என்ன மாற்றம் நடந்திருக்கு? இங்கே பெரிய மாற்றம் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே, இந்த மாற்றத்துக்கு இங்கே வழியே வகுக்கலைன்றது தான் நிதர்சனமான உண்மை. மாற்றம் என்ற பேரில் மக்கள் எல்லாரும் ஏமாற்றம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராகவா லாரன்ஸ் பேசுனதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே மக்களை திருநாய்க்கள்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே மக்கள் கேள்வி கேட்டால் திருநாய்க்கள் தானா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.